இன்றைய காலகட்டத்தில் உறவுகளை பேணுவது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தில் நமக்கு மத்தியிலே உறவுகளை துண்டித்து வாழாதீர்கள் என்கின்ற ஒரு அவசியமான தலைப்பிற்கு கீழ் 5வது சுமராவை சார்ந்த தௌஃபிக் அஹ்மது அத்தாயி அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام صدق الله العلي العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا تشركوا بالله أقيموا الصلاة وآتوا الزكاة ويصل رحمه صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய சத்திய வாழ்க்கையை ஏற்று நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் சமூகத்தில் எத்தனையோ பல சீர்கேடான பெரும் குற்றத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற பல மோசமான நிகழ்வு இன்றைக்கு சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அந்த பட்டியல் எடுக்கின்ற பொழுதினில் ஒரு விஷயம் அந்த பெரும்பாவத்திற்குள் அடங்குகின்றது. என்ன விஷயம் என்றால், இன்றைக்கு நிறைய நபர்கள் ஏதோ சொத்து பிரச்சனைக்காகவோ சில அந்த மனஸ்தாபத்தின் காரணமாக பல நபர்கள் இன்றைக்கு தன்னுடைய கூட பிறந்த தன்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற தன்னுடைய தாயினுடைய அந்த தொடர்பை துண்டித்து வாழ்பவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் அதிகமான நபர்கள். இன்றைக்கு இரத்த பந்த உறவுகள் என்று துண்டித்து வாழ்பவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு முன்னால் ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் இரத்த பந்த உறவுகள் என்கின்ற அந்த பட்டியலுக்குள் வருவார்கள். ஒரு 5 வழித்தொடரை மட்டும் சொல்கிறாங்க. இந்த இவர்களெல்லாம் இரத்த பந்த உறவுகள் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஒன்றே வம்சாவளி தொடர் என்ற அடிப்படையில் அத்தா, அம்மா, அண்ணன் இவங்களெல்லாம் வம்சாவளி தொடர் மூலமாக வரக்கூடிய இரத்த பந்த உறவுகள். 2 திருமண வழி சொந்தமாக வரக்கூடிய உன்னுடைய மனைவி, உன்னுடைய மாமனார், உன்னுடைய மாமியார், உன் மனைவியினுடைய தங்கச்சி, இவர்களெல்லாம் உன்னுடைய திருமண வழி தொடர்புகளின் மூலம் வரக்கூடிய இரத்த பந்த உறவுகள். அடுத்து 3வது உன்னுடைய அண்டை வீட்டார்களும் உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் தான். அடுத்து இந்த உலகில் ஈமான் கொண்ட அனைத்து நபர்களும் உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் அடங்குவார்கள். 5வதாக மனிதாபிமானம் என்கின்ற அடிப்படையில் உலக மக்கள் அனைவரும் உங்களுடைய இந்த இரத்த பந்த அந்த தொடர்பிற்குள் வருவார்கள். ஆக இந்த 5 நபர்கள் எல்லாம் உங்களுடைய இரத்த பந்த உறவுகள். இவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் சரிவர பேண வேண்டும். இரத்த பந்த உறவுகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எக்கச்சக்கமான ஹதீஸ்களை சொல்லியிருக்காங்க.
எக்கச்சக்கமாக ஹதீதுகள் குர்ஆனில் எக்கச்சக்கமாக இருக்குது. இரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்ந்தால் என்ன நடக்கும், அவருடைய சேர்ந்து வாழ்ந்தால் என்ன நடக்கும், நீங்கள் இரத்த பந்த உறவுகளோடு கரெக்டாக இருக்கிறீங்க, அந்த உறவுகள் உங்களை துண்டித்து வாழ்ந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்கின்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இரத்த பந்த உறவு இது எப்போது தோன்றியது, எந்த காலத்திலிருந்து நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் எப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாமை அந்த அரேபிய கண்டத்தில் எத்தி வைக்கின்ற பொழுதும் அல்லாஹுவை வணங்குங்க, சிலைகளை வணங்காதீங்க என்று சொல்லும் பொழுது கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க, உங்களுடைய இரத்த பந்த அந்த உறவுகளுடைய விஷயத்தில் நீங்கள் சரிவர நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற விஷயத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து இறுதி வரை அதை தெளிவான முறையில் இந்த சமூகத்திற்கு போதித்து கொடுத்தார்கள். பார்க்கிறோம், எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய கூட பிறந்த தன்னுடைய அண்ணன் தம்பி, தன்னை 10 மாதம் பெற்ற தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடன் பழகக்கூடிய எத்தனையோ நபர்களை துண்டித்து வாழ்கின்ற எத்தனையோ நபர்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஆதாரம் காமிப்பேன். இன்றைக்கு இருக்கின்ற பலஸ்தீனம் இருக்குல்ல, அன்றைக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலஸ்தீனத்திற்கு வியாபார விஷயமா போகிறாங்க. வியாபார விஷயமா போன உடனே அப்போது அந்த இடத்துல ஹிர்கல் என்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான். யகூதியை சார்ந்த ஹிர்கல் என்கின்ற ஒரு மன்னன் அந்த பலஸ்தீனத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அப்போது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த ஹிர்கல் என்கின்ற மன்னன் சில கேள்விகளை கேட்டான். என்ன கேள்வி தெரியுமா? உங்களுடைய ஊருக்கு மக்காவில் முஹம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார்ல, அவர் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரு என்று கேட்ட பொழுது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஃபஸ்ட்டே அல்லாஹ் தான் வணங்கணும், சிலைகளை வணங்கக்கூடாது, உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடை நீங்கள் விட்டுறணும். அடுத்து அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் சரிவர பேணி வாழ வேண்டும் என்று அந்த முஹம்மது எங்களுக்கு வலியுறுத்துகிறார் என்பதாக ஹிர்கல் என்கின்ற மன்னனிடத்தில் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கிறோம், இதற்கு சான்று அப்போது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இந்த இரத்த பந்த உறவுகளை பற்றி நமக்கு மிகவும் தெளிவான முறையில் நமக்கெல்லாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு ரிவாயத்தில் சொல்கிறாங்க, அம்ர் இப்னு அன்ஃபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கலை. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி மக்காவில் போய் நபிகளாரை பார்ப்போம் என்று செல்கிறார்கள். சென்ற பொழுது அப்போது கேட்குறாங்க, நீங்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டாங்க அன்ஃபஸா ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ கேட்ட பொழுது நான் நபி என்று ஒரு வார்த்தையில் சொன்னார்கள். நபினா புரியல், நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில் நான் கொடுத்து விட்டு உங்களுடைய இந்த சிலை வணக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுடைய இரத்த பந்த உறவுகளிடத்தில் உங்களை சரிபெற பேண சொல்வதற்கு நான் இந்த உலகிற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ பார்க்கிறோம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த இரத்த பந்த உறவுகளும் நமக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டது. பார்க்கிறோம், எத்தனையோ நபர்களை இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளாம் துஆவில் கேட்கக்கூடிய விஷயம் என்னது? துஆவில் இல்லை, சில விஷயங்கள் விட்டுருவோம்னா ஒரே ஒரு விஷயத்தில் மெயினாக கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுள தாயா அல்லாஹ் கேட்போமா இல்லையா? ஏன்ல எங்களுடைய அத்தாவுடைய செல்வாக்கில் எங்கள் அத்தா சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் கொஞ்சம் பறக்கத்தை செஞ்சிடியா எல்லாம் கேட்போமா இல்லையா? நம்ம அத்தாவும் கேட்போம், நம்முடைய வாழ்வு கேட்போம், 2 விஷயத்தை கேட்போம். ஒன்று ரிஸ்கை பற்றி கேட்போம், இன்னொன்று நம்முடைய ஆயுட்காலத்தை பற்றி கேட்போம். ஆனால் இந்த 2 விஷயமும் இந்த இரத்த பந்த உறவை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இரத்த பந்த உறவை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்தார்கள். வந்து அந்த மனிதரை கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் சுவனத்துக்குள்ளே நுழையணும், சுவனத்துக்குள்ளே நுழையிறதுக்காண்டி எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்க, அதை கொண்டு நான் சுவனத்தில் நுழைஞ்சிடணும்னு சொன்னாங்க. அதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய இரத்த பந்த உறவோடு நீ கரெக்டாக இருந்துக்கப்பா, உன்னுடைய
இரத்த பந்த உறவோடு நீ கரெக்டாக இருந்துக்கோ, கரெக்டாக இருந்துட்டேன்னா நீ சோனத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருந்தாள்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உன்னுடைய ஆயுள் காலமும் நீடிக்கப்படணும்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இப்போ பார்க்குறோம், உங்களுடைய ஆயுள் காலம் நீடிப்பதற்கு ஒரு ரூட்டு இந்த இரத்த பந்த வழிமுறையில் இருக்குது. அதுபோல் உங்களுடைய ரிசுக்குகள் நீடிப்பதற்கு ஒரு வழி இந்த இரத்த பந்த உறவில் இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அறிவிக்கிறாங்க, எவன் தன்னுடைய இரணம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வாழ்வாதாரம் நீடிக்க வேண்டும், ரிசுக்குகள் அபிவிருத்தியாக வேண்டும் நினைக்கிறோமே, அந்த மனிதர்கள் எல்லாம், அப்படியெல்லாம் நினைப்பவர்கள் எல்லாம், நினைத்து துஆ செய்பவர்கள் எல்லாம் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளோடு சரியான முறையில் பேணி இருக்கட்டும் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். இப்போ பார்க்கிறோம், இன்றைக்கு எல்லாம் துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துறியா அல்லாஹ். ஆனால் பார்த்து ஆள் 40லே பொட்டுன்னு போயிடுறாரு. யா அல்லாஹ் எனக்கு எங்களுடைய அத்தாவுடைய செல்வாக்களையும் கொஞ்சம் வரக்க செஞ்சிருயா அல்லாஹ். அத்தாவுக்கு பார்த்தா வறுமையாக கொட்டி தள்ளுது அது ஒரு சைடில். அப்போது இந்த துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாததற்கு ஒரு காரணம் என்ன? கேட்குறோம், இந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படலை. ஏன் அங்கீகரிக்கப்படலை? நம்ம என்னைக்கா சிந்திச்சிருப்போமா? இப்போ பார்க்கிறோம், இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இரத்த பந்த உறவுகளுடைய விஷயத்தில் தான் அண்ணன் அக்கா யாராக இருக்கட்டும் உன்னிடத்தில் நெருக்கமாக பழகுகின்ற எல்லாருமே இந்த இரத்த பந்தத்தில் அடங்குவார்கள். அப்போது இவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தால்தான், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியாக செய்தால்தான் உங்களினுடைய துஆக்களும் அங்கீகரிக்கப்படும் என்கின்ற விஷயம் இதிலிருந்து நமக்கு தெளிவாக புரிய வருகிறது. பார்க்கிறோம், இன்றைக்கு நம்ம இந்த பாவமான உலகில் நம்ம கேட்க துஆவில் இன்னொரு விஷயத்தை கேட்போம். இந்த பாவமான உலகில், யா அல்லாஹ் ஏதோ பாவமான உலகில் என்ன போட்டேன், ஏதோ எனக்கு இருந்து நான் பாவம் செஞ்சுருப்பேன், என் பாவத்தை மன்னிச்சு என்னை சுவனத்தில் நுழைய வச்சிரு யா அல்லாஹ்னு துஆ கேட்போமா இல்லையா? என்ன, நான் பாவம் செஞ்சிருப்பேன், பாவத்தை மன்னிச்சிட்டு என்னை சுவனத்தில் நுழைய வச்சிரு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைய வச்சிரு, நபிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் என்னை சேர்த்துருந்து துஆல கேட்போம். ஆனால் அந்த துஆக்கள் எல்லாம், நீங்கள் கேட்கின்ற அந்த அப்படிப்பட்ட துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு சரியான முறையில் இருந்தால்தான் அந்த துஆக்களும் அங்கீகரிக்கப்படும், நீங்கள் சுவனத்திலும் நுழைவீர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தஃபக்குன் அலைஹி புகாரி முஸ்லிம் 2ல் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் 2 சஹீஹான கிதாபுகளில் வருது. இப்போ பார்க்கிறோம், நீங்கள் சுவனம் நுழைய வேண்டும், சுவனத்தில் உங்களுடைய பெயர்கள் பொறிக்க வேண்டும், சுவனத்தில் நுழைவதற்கு நீங்கள் ஆளாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் சரிவர பேணி இருக்க வேண்டும். அவளுடைய ஹக்குகளை, அவர்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய சுவனமும் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற விஷயம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், எங்களுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளாமல் போவதற்கும் ஒரு காரணம் இந்த இரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் சரியாக பேணாத விஷயத்தின் காரணமாக தான் சொல்லியிருப்பேன். அபு சுஃபியான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் எல்லாம் பெரும் பெரும் சபைகளில் துஆ கேட்பதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இதுபோல தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய நைட்டு அவங்களுடைய சபையை கூட்டி அல்லாஹ் ரசூல் அந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசுவாங்க. அதுபோல் ஒரு நாள் சபைக்கு வர்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சபைக்கு வரும்போது வந்த உடனே இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் யாராவது இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்பவர்கள் இருந்தால் இந்த கூட்டத்தை விட்டு உடனே எஞ்சி போயிருங்க, யாரும் உட்கார வேணான்னாங்க. அப்போ யாருமே எந்திக்கலை. அந்த சபையும் முடிவடைந்த உடனே ஒரே ஒரு வாலிபர் எழுந்து தன்னுடைய மாமிகிட்ட 2 வருஷமாக தன்னுடைய மாமிகிட்ட பேசலை, இரத்த பந்த உறவை துண்டிச்சு வச்சுருந்தார். உடனே அந்த நபர் இந்த விஷயத்தை கேட்டவுடனே தன்னுடைய மாமிகிட்ட போயிட்டே போகிறாரு. போன உடனே அந்த வாலிபருடைய மாமி கேட்குது, ஏன்பா இங்கே வந்த, உன்னை இங்கே வர செய்ததற்கு என்ன காரணம், ஏன் இங்கே வந்த, என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வாலிபர் சொன்னாலே, இல்லை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு நடந்த மஜ்லிஸில் இப்படியெல்லாம் சொன்னாங்க, இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்வு இந்த சபையில் உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க மாமி சொன்னாங்களா, என்ன காரணம்னு போய் கேட்டுட்டு வான்னு சொன்னாங்க. என்ன காரணம்?
ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு போய் காரணத்தை கேட்டுட்டு வான்னு சொன்னாங்க. உடனே அந்த வாலிபர் போயிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல போய் கேட்டாங்களாம், இன்னும் அபூ ஹுரைராவே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, உறவுகளை துண்டித்து போலும் சபையில் உட்காரக்கூட நீங்கள் ஏன் சொன்னீங்க? உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்னதாக நான் கேட்டிருக்கின்றேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையினுடைய இரவு, அதாவது நம்மளுடைய கணக்குப்படி வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமையினுடைய இரவில் இந்த அடியார்களுடைய கணக்குகள் அவை என்னென்ன அமல் செஞ்சுருக்கா, என்னென்ன நன்மை என்னென்ன தீமைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அப்போது ஒரே ஒரு நபர்களுடைய அமல் மட்டும் எடுத்து காட்டப்படாது. அதுதான் இந்த இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போ பார்க்கிறோம், இன்றைக்கு சமூகத்தில் எத்தனை நபர்கள் தன்னுடைய யார் யாருடையோ பேச்சைகளை கேட்டுக்கொண்டு, தன்னுடைய காதலினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னுடைய தாய் தந்தையினுடைய உறவை துண்டித்து வாழுகின்றார்கள். தன்னுடைய நண்பனுடைய பேச்சை கொண்டு தன்னுடைய தாய் தந்தையில் தன்னுடைய சகோதரன் நெருங்கி பழகக்கூடிய எல்லா நபர்களுடைய அந்த துண்டிப்பிற்கும் ஆளாகிவிட்டு நாளை மறுமையில் சுவனத்தில் நுழைவதற்கு கூட தகுதியற்று கிடக்கின்ற நபர்கள் இன்றைக்கு நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக நமக்கெல்லாம் நிறைய படிப்பின் இருக்கிறது. ஒருத்தன் ஒரே ஒரு தவறு செஞ்சிட்டானா மறுமையில் தண்டனை கிடைக்கும். ஆனால் இந்த இரத்த பந்த உறவுகளை மட்டும் ஒருவன் துண்டித்து வாழ்ந்தால் இரு உலகிலும் தண்டனை கிடைக்கும். இம்மையிலும் தண்டனை கிடைக்கும், நாளை மறுமையிலும் தண்டனை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில தண்டனைக்கு மறுமையில் மட்டும்தான் தண்டனை. ஆனால் இன்னும் சில கெட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செஞ்சான்னு சொன்ன வச்சுங்களேன், இம்மையிலும் தண்டனை, நாளை மறுமையிலும் தண்டனை. அபூதாவுதில் இந்த ஹதீஸை பதிவை செய்து முஸ்னத் அஹமதிலையும் இந்த ஹதீஸை பதிவிடப்படுது. மறு உலகில் அல்லாஹ் தண்டிப்பதற்கும் இவ்வுலகில் அல்லாஹ் தண்டிப்பதற்கும் மிக ஏற்றமான ஒரே ஒரு குற்றம் என்னவென்று தெரியுமா? மிக ஏற்றமான ஒரு குற்றம் தன்னுடைய உறவுகளை துண்டித்து வாழ்வதும் மற்றவர்களிடத்தில் அநியாயமாக அக்கிரமமாக நடந்து கொள்ளுதல் என்கின்ற இந்த இரண்டு விஷயத்தையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்போ பார்க்கிறோம், எவ்வளவு ஒரு கடுமையான விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கார், பல விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, உறவுகளுடைய விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, உறவுகளோட விஷயத்தில் நீங்கள் அவங்க செய்ய வேண்டிய ஹக்குகள் அவங்க கடமைகள் நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த உறவுகள் எல்லாம் உங்களை துண்டித்து விடுகிறார்கள். புரியுதா? அப்போ அந்த உறவுகள் எல்லாம் உங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, அவங்க முறைச்சாலும் நீங்கள் சிரிக்கிறீங்க, அவர்கள் உங்களை அடித்தாலும் நீங்களை தட்டி விட்டு நெருக்கமாக அவங்களோட பழவ பார்க்குறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கொண்டு போனால் அவர்களை தட்டி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, ஆனால் அவர்கள் உங்களுடைய விஷயத்தில் கடுகடுப்பாக முகம் சுளித்தவராக அந்த இரத்த பந்த உறவுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களிடம் நீங்கள் அப்படியே பழகிக்கொள்ளுங்கள். அதே நிலையில் நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வினுடைய உதவி நீங்காதிருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த இரத்த பந்த உறவுகள் என்பது இந்த இரத்த பந்த உறவுகளையும் சரிவர பேணிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க நல்லா புரிஞ்சுக்க. இன்றைக்கி நாம் தர்மம் கொடுக்கிறோம், அதிகமாக தர்மம் கொடுக்கிறோம், கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் வேறு நபர்களுக்கு நீங்கள் தர்மம் கொடுத்தால் உங்களுக்கு ஒரு நன்மை, அதே போல் உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு உடைய இரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் தர்மம் கொடுத்தால் 2 நன்மைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மை நீங்கள் தர்மம் கொடுத்ததற்காக ஒரு நன்மை, இன்னொன்று நீங்கள் இந்த இரத்த பந்த உறவுகள் அந்த இடத்துல அந்த தர்மம் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் இணைச்சிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அதற்கு ஒரு நன்மை. ஒரு கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி 2 நன்மை. இப்போ பார்க்கிறோம், இது போன்ற வரலாற்றில் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நம்மளாம் கேள்விப்பட்டோம், அன்சாரிகளில் மிகவும் பணக்கார சஹாபி, பணத்திலே புரண்டு உழுவுறவங்க, அந்த மாதிரி ஒரு பணக்கார சஹாபி. அப்போது அவங்க நிறைய சொத்து பத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி பார்க்குறோம், நிறைய பணக்காரர்கள் அவன் என்னதான் கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தால் அவனுக்குன்னு அந்த சொத்துலேருந்து சில விஷயங்கள் அவனுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ ஒருத்தனுக்கு கார் வகை, அந்த லக்ஸரியான கார் பிடிச்சிருக்கும். சில பேர்கள் லக்ஸரியான அந்த நகை அந்த ஆபரணங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுபோல்
இந்த அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மிக செல்வந்தர்கள். ஆனால் அவர்களுக்கு பிடித்த ஒரே அந்த சொத்திலே அவருக்கு பிடிச்சோம் அந்த பைரஹா என்கின்ற ஒரு தோட்டம். பைரஹா என்கின்ற ஒரு தோட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் நபவியை முன்னோக்கி இருக்கும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் அங்கே வந்து உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சாங்க. ஓடுற ஆற்றுல தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு பிடித்தமான ஒரு தோட்டம். அப்போது அந்த சமயத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போது டைமிங்கில் இறங்கின ஆயத்து லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்கின்ற ஆயத்து அந்த டைமிங்கில் இறங்குது. அப்போது அனஸ் ரலியல்லாஹு அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. எப்பா இந்த ஆயத்து லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்கின்ற ஆயத்து இறங்கியிருக்கப்போ உனக்கு தெரியாதா? உடனே அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே இந்த மாதிரி லன் தனாலுல் பிர்ர என்கின்ற ஆயத்து இறங்கியிருக்கிறதா என்று கேட்டார்கள். உடனே ஆமாம் இறங்கியிருக்குது. அப்போ சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே எனக்கு என்னுடைய சொத்திலேயே மிக ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த பைரஹா என்கின்ற தோட்டம் தான். அதை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துற யார சொல்லலாம். இதன் மூலயமா அல்லாஹ்ட்ட நான் கூலி எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு நபி பெருமானார் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? இந்த சொத்து பத்தையெல்லாம் நீ எனக்கு தர்றதை விட உன்னுடைய நெருக்கத்தில் சொந்தங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, உன்னுடைய இரத்த பந்த உறவுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு நீ கொடுத்திருப்பான் என்று அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்க்கிறோம், மற்றவர்களுக்கு அதிகமாக தர்மம் செய்வதை காட்டிலும் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளிடத்தில் நீங்கள் சரிவர அந்த தர்மத்தை கொடுக்குறியா, உங்களுடைய இரத்த பந்த உறவுகள்கிட்ட கொடுங்க. அதன் மூலயமாக 2 நன்மை. இப்போ இதன் மூலயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை, இந்த இரத்த பந்த உறவுகளை நம்மளாம் எவ்வாறு பேண வேண்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை தெரியுமா? அன்றாட வாழ்வில் இதற்கெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை என்னவென்று தெரியுமா? சில்மன் கத்தஅக் ஃபஅஃபு அம்மன் வலமக் வஹ்சின் இலா மன் அஸா இலைக். உன்னிடத்தில் யார் துண்டித்து வாழுகின்றார்களோ இடத்துல நீ சேர்ந்து வாழு. உன்னிடத்தில் உன்னை என்னதான் ஒருத்தன் துண்டிச்சு போகிறான், நல்லவன் தான், உனக்கு மிக பிடிச்சமான உனக்கு நல்லவன், அவன் உன்னை துண்டித்து போகின்றான், அவனோடு நீ சேர்ந்து வாழே என்கிற விஷயம் நமக்கு படிப்பனையாக கிடக்குது. அம்மன் வலமக், உனக்கு அநியாயம் ஒருத்தர் செய்வான் பார்த்தீங்களா, கூட இருந்தே குளிப்பறிப்பான் பார்த்தீங்களா, அவனோடு நீ அவனை மன்னித்து அவனோட சேர்ந்து வாழே. இலாமன் அசா இலை, உனக்கு கெடுதி செய்கின்ற நபர்கள் இருக்கின்றாங்க பார்த்தீங்களா, அவர்களோடும் நீ நல்ல முறையில் அழகிய முறையில் நீ சேர்ந்து வாழே என்கின்ற விஷயம் இதன் மூலமாக நமக்கு படிப்பினையாக கிடைக்கிறது. ஆக அன்றைக்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கின்ற சமூக சூழ்நிலையும் எத்தனையோ நபர்கள் பார்க்க தன்னுடைய ஏதோ லவ் கருமாறன்னு சொல்கிறான், அதனோடு அந்த பெண்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னுடைய தாயினுடைய தொடர்பை துண்டித்து போகிறான், தன்னுடைய சகோதரனுடைய அந்த துண்டிப்பிலிருந்து விட்டு செல்கின்றான். அன்பார்ந்தவர்களை நீங்கள் ஒன்றை நன்றாக விளங்குவீர்கள், என்னைக்கு உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் உங்களுடைய சொந்தங்களை நீங்கள் துண்டித்து செல்கின்றீர்களோ அன்றைக்கு அல்லாஹ்வினுடைய அதாபுகளும் அல்லாஹ்வினுடைய சாபமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபமும் உங்கள் மேல் இறங்கும். ஹதீஸ் என்னவென்னு தெரியுமா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைச்சிட்டு இப்போ இந்த இரத்த பந்த உறவுகள் அதையெல்லாம் அழைச்சி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்குறானா, என்ன கேட்டான் தெரியுமா? நீங்கள் எல்லாம் இவர்களுடைய இரத்த பந்த உறவுகள். இது சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்ன என்னன்னு தெரியுமா? உங்களோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ, இரத்த பந்த உறவுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களோடு யார் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து வாழ்கின்றேன், உங்களை யார் துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களோடு நானும் துண்டித்து வாழ்கின்றேன் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு ஹதீஸினுடைய ரிவாயத்தில் இப்படி வருது. பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய அந்த தொடர்பும் அந்த பொருத்தமும் நீங்கள் இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழ்ந்தால்தான் கிடைக்கும் என்கின்ற விஷயம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கெல்லாம் புரிய வருகிறது. ஆக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. வானங்கள் பூமியிலிருந்து எழக்கூடிய ஆபாத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இரத்த பந்த உறவுகளோடு சரியான முறையில்
பேணி அவருடைய ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல ஒரு பிணைப்பை தருவானாக. மாணவர்களாகிய நாம் அல்லாஹ் நமக்கு கல்வியில் அபிவிருத்தி உண்டாக்குவானாக. நம்முடைய மதரசாக்கள் நாளை கியாமத்து நாள் வரை நீடித்து, இந்த மக்களுக்கான மார்க்க என்கின்ற நிகழ்வும் நாளை கியாமத்து நாள் வரை நீடித்து, இதன் மூலயமாக பல நபர்கள் பயன்பெறக்கூடிய நல்ல நசீப் அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.